சமுதாய போராளி எம். குணாளன் அவர்கள் 8/1/2024 அன்று காலமானார். அவருடைய நினைவை போற்றும் வகையில் ஷெட்யூல்ட் இன கூட்டணியின் தலைவர், ஷெட்யூல்ட் இன கூட்டணியின் அமைப்பாளர் மற்றும் அம்பேத்கர் மக்கள் கட்சி தலைவர் பொன் ராஜேந்திர அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவையின் தலைவர் புத்திஸ்ட் ஜே.பி. நாகபூஷணம் அவர்கள், குடிசை மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைவர் சேவாரத்னா சி. ராஜேந்திரன் அவர்கள், தீண்டாமை எதிர்ப்பு இயக்கம் தலைவர் என். சாமிநாதன் அவர்கள், சக்திதாசன் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் தளபதி எம். ராஜன் அவர்கள் மற்றும் தா. வில்லியம்ஸ், புல்கான் புஷ்பராஜ் மற்றும் சமுதாய தலைவர்கள், சமூக சேவகர்கள், பெரியோர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழ் மாநில குடியரசு தலைவராக குணால் அவர்கள் சிறந்து சமுதாய பணி பண்ணியிருந்தார். இவருமாரி தலைவர் யாரும் இல்லை. அனைத்து அம்பேத்கர் இயக்கத்தையும் ஒருங்கிணைத்து பலகட்ட போராட்டங்கள் செஞ்ச தலைவர் இவருமாரி யாரும் இல்லை. முன்னோடி தலைவர் சத்யதாசன், ஜே.பி. சுந்தரபன் கூடலாம் வந்து பணி எடுத்து ஒரு மிகப்பெரிய சமய போராளி. இதில் வந்து எங்களால் ஏற்பு தாங்க முடியல. எங்கள் குடும்பத்துக்கான ஆண்கள் தெரிவிக்கிறோம். சமுதாயம் நலமே சிறப்புடன் நாட்டிய ஐயா குணாளனுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். செய்திடுவோம், 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 செய்திடுவோம். விட்டு சென்ற பணிகளை, விட்டு சென்ற பணிகளை கையெடுத்து செய்திடுவோம், கையெடுத்து செய்திடுவோம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். குணாளன் ஐயாக்கே, குணாளன் ஐயாக்கே வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். குணாளன் ஐயா எனக்கு 30 ஆண்டு காலமாக நல்ல பழக்கம். அவர் ஒரு மிகப்பெரிய சமுதாய போராளி, சமுதாயத்துக்காக நிறைய பணியாற்றியிருக்கிறாரு. அந்த பணியை நாம் சமுதாய தலைவர் அனைவரும் பின்பற்றி நிறைவேற்ற ஷெட்யூல்ட் இன கூட்டணி சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய குடியரசுக் கட்சியில் 40 ஆண்டு காலமாக சக்தியாருடன் கே.பி. சுந்தரபிரதம் அவருடன் நாங்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றி அவர் மக்களுக்காக ஐயா குணாளன் அவர்கள் பல சேவைகளை செய்திருக்கிறார். மக்களுக்காக அவர் வாழும் பகுதியில் பல அன்னதானம் அளித்திருக்கிறார், பல உண்ணாவிரதம் இருக்கிறார், பல மேடைகளை போட்டு புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி ஐயா குணாளன் அவர்கள் இந்த மக்களுக்கு இடையே அவருடைய நல்ல ஒரு செயல்களை, திட்டங்களை செயலாற்றி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட பெருந்தலைவரை நாம் இந்திய குடியரசு சார்பாக அவர் இழந்துவிட்டு எங்கள் சார்பாகவும் அவர் குடும்பத்திற்கு சார்பாகவும் அவர் குடும்பத்தினருக்கு எங்கள் இந்திய குடியரசு சார்பாகவும் இங்கே வந்திருக்கும் அனைத்து தலித் தலைவர்கள் சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜே.பி. கொரோனா டைம்ல கூட 5 கிலோ அரிசி பாக்கெட் கிருஷ்ணமரம் ஃபுல்லாக வாங்கி கொடுத்தாரு. இந்த கொரோனா டைம் வேற யாருன்னா தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா குணாளனுடைய இழப்பு என்பது நம்மளுக்கு பேரிழப்பு. அவர் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் ஏடியா வேலை செய்யும்போது கூட பல நம்ம சமுதாய மக்களுக்கான திட்டங்கள்லாம் வந்து எது அறிஞ்சு அந்த திட்டங்களை எடுத்து பல பேருக்கு எடுத்து நம்ம மக்கள் பயன்படுற வகையில் அவர் செஞ்சுருக்கிறார். அதோடு மட்டுமா வேலையை அவரை விட்டுட்டு கூட பார்த்தீங்கன்னா
சமுதாய பணி எடுத்து அவர் அதிகமாக செஞ்சவர் யாருன்னா அவர் தான். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் உடனே கண்டனம் தெரிவிப்பார், நல்லது செஞ்சால் ஆதரிப்பார். அதே போல் அதிக கூட்டங்கள் எதாக இருந்தாலும் சரி உடனே கூட்டம் போட்டு அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுலையும் அந்த நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வயதான நிலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணியை அவர் அழக ஒரு நாள் தோய்வில்லாமல் செஞ்சவர் ஐயா குணால் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாளருடைய இழப்பு என்பது நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும். இந்த பேரிழப்பை வந்து ஈடுகட்ட முடியாது. இந்த இவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும், இயக்கத்தை சார்ந்தவருக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், ஷெட்யூல்டு பிரிவின் சார்பாகவும் இங்கே இருக்கும் அனைத்து இயக்கங்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் என் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் பீம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். ஐயா குணாளனுக்கு, ஐயா குணாளனுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். சேர்ண்ணா 2 வார்த்தை பேசணும். அனைவருக்கும் வணக்கம். ஆனால் குணாவில் வந்து ரிட்டையர்டாக இருந்தாலும் வயதில் மூத்த தலைவராக இருந்தாலும் அவரோட உதவி மக்களுக்கு நிறைய செய்திருக்கிறாரு. சாதாரணமான உதவி என்று இல்லை. திடீர்னு சார் அண்ணா ராஜனா நான் கட்டுறேங்கண்ணா வச்சுக்கிறேன் என்னண்ணா இல்லை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ கொசு போட ஒரு பேர் ஒரு 30-40 பேரை போட்டு ஓடி நோட்டீஸ் வாட்ஸ்அப் தான் வாட்ஸ்அப்பில் தப்பு அனுப்பிச்சுறாரு. நம்ம நினைப்போம் என்னண்ணா 4 பேருக்கு ஒரு அரங்கத்தில் மீட்டிங் போடுற வயசு ரிட்டையர் ஆயிடுச்சு ஏன்னா இப்படிலாம் பண்ணின்னு கிடக்குற இந்த அரங்கத்தில் ஒரு ரூபாய் செலவு பண்ணிட்டு 4 பேருக்கு தெரியாதுண்ணா. ஆனால் 4 பேர் தெரியும்ண்ணா. நம்ம மக்கள் வந்து நம்ம டெய்லி அதான் அவரோட கருத்து ஒன்னாவ மக்களுக்கு வந்து நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணாலும் அது 100 பேர் 200 பேர் மாசம் சந்திக்கணும். அது அவரோட ஒரு கொள்கை. இப்ப இருக்கிற அந்த மாதிரி ஆள் ஆறல நான் தான் தலைவர் நான் தான் போகணும் அப்படிலாம் சொல்லின்னு இருக்கிறாங்க இப்போ. ஆனா குணால வந்து அப்படி இல்லை. அவரு நான் தலைவராக இருந்தாலும் சரி ஆனா மற்ற தலைவர்களை அளவு பார்ப்பாரு. அண்ணா நீ 4 வார்த்தை பேசினா நீ 4 வார்த்தை பேசினா அண்ணா நீ பேசினா அப்படி. ஏன்னா அவரு நம்மள வயதானாலும் இவருக்கு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேருக்கு தகவல் தெரியாது. தெரிஞ்சா வச்சுக்க தெரியல தகவல் தெரியல. ஏன்னா அவர்கிட்ட தான் அவ்வளோ வாட்ஸ்அப் நம்பர் வச்சுக்கிறாரு. அப்படிப்பட்ட உள்ள நம்மளை அவர் போன்ல தான் நம்பர் இருக்குது. இறைவனுக்கு சேர்ந்ததாலும் இறைவனுக்கு போனாலும் எப்போதும் நம்ம கூட நம்ம அமைப்போட உங்க குடும்பத்தோட ஆரோக்கியமா இருப்பாரு. அவரை வந்து எப்போதும் நம்மளும் தொடர்ந்து பயணம் செய்வாரு. அவரோட குடும்பத்துக்கு குடியரசு கட்சி சார்பாகவும் குடிசை மக்கள் முன்னேற்ற சார்பாகவும் ஆழ்ந்த இறக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி வேணாலும் நீங்கள் என்னோட தொலைபேசியில் கூப்பிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த என்னால் முடிஞ்ச உதவி. அவர் என்ன நல்லா ஒன்று புரிஞ்சுக்க அவர் இருந்தால் எப்படி